ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல. நைட்டு 12:30 தான் ட்ரெயின் டிக்கெட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் சுற்றி பார்க்க போனோம் இல்லையா, அந்த ஆட்டோக்கார அண்ணனையே கூப்பிட்டு அங்கம்பள்ளி பஸ் ஸ்டாப்பில் வந்து இறக்கி விட சொன்னோம். அவரும் வந்துட்டார். ஏன்னா நாங்கள் டூர் போகிறப்ப அவர் 2500 கேட்டார். நாங்கள் 2000 பேசி கடைசியில் அந்த அண்ணனுக்கு கேட்ட ரூபாயை கடைசியில் கொடுத்துட்டோம். ஏன்னா அவர் கொஞ்சம் ஃபேமிலி கதையெல்லாம் சொன்னப்போ நம்மளுக்கு கொஞ்சம் மனசே கஷ்டமாக இருந்தது. அதனால் 2500 கொடுத்துட்டோம். அதனால் எங்களுக்கு நீங்கள் ஊர் கிளம்புறப்ப சொல்லுங்கள், நானே கொண்டு வந்து உங்களை பஸ் ஸ்டாப்லேயோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லேயோ விட்டுறேன்னு சொல்லி சொன்னார். முதல்ல ரயில்வே ஸ்டேஷனில் போய் கேட்டோம். அங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ட்ரெயின் வந்து கிடையாது, நைட்டு தான் சொல்லிட்டாங்க. அதனால் வந்து பஸ் ஸ்டாப் வந்துவிட்டோம். பஸ் ஸ்டாப் வந்து அங்கம்பள்ளி பஸ் ஸ்டாப்லேருந்து பஸ் கிடைக்குமான்னு பார்த்தோம், கிடைக்கல. அப்படி இருந்தும் அப்புறம் எர்ணாகுளம் போய் அப்புறம் எர்ணாகுளத்துலேருந்து கும்மிடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கும்மிடி போகிறப்போ நான் பஸ்ஸில் வச்சு எடுத்த வீடியோ தான் இந்த இது. பார்த்திங்கன்னா அப்படிலாம் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கும்மிடி இருக்குது எங்களுக்கு எர்ணாகுளத்துலேருந்து கும்மிடிக்கு வரவே பார்த்திங்கன்னா நைட்டு 7:30 ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பஸ்ஸு வந்து சுற்றி வந்தது எங்களுக்கு தெரியாது, இது எப்படி வரும் என்னன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு கும்மிடி முடிய நாங்கள் வந்தோம். வர்றப்போ பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்தது. அந்த கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் சாரலாக பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருக்கிறதுக்கு கொஞ்சம் இதமாக இருந்தது. அப்போ தான் நான் அந்த வீடியோ எடுத்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கும்மிடி வந்துட்டு என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா, மதுரை பஸ் கிடைக்குமான்னு பார்த்தோம். மதுரை பஸ் எங்களுக்கு கிடைக்கல. அவங்க சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் வந்து மதுரை பஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து நைட் அன்டைம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரி, தேனி பஸ்ஸில் ஏறி நீங்கள் தேனியிலேருந்து தான் அங்கிட்டு போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு தேனி பஸ்க்கான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். தேனி பஸ் வந்தது. கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது. சரி போக போக இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் தேனி பஸ்ஸில் ஏறிட்டோம். ஏறி பார்த்திங்கன்னா தேனியில் வந்து அன்னமயாங்கிற ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ரொம்ப பசி ஆயிடுச்சு. ஆளுக்கு ஒரு ஸ்பெஷல் தோசை சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்கார் செல்ல சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர்கிட்ட சொல்லி கொஞ்சம் நேரம் சார்ஜ் ஏற்றிட்டு இருந்தாங்க. மதுரை பஸ்ஸு வரையும் கொஞ்சம் லேட் ஆச்சு. அதனால் நாங்கள் கொஞ்சம் சார்ஜ் ஏற்றிட்டு இருந்தோம். இது கூட மதுரை பஸ்ஸு வந்துருச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அங்கே ஹோட்டலில் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் சார்ஜ் ஏற்றிட்டு மதுரை பஸ்ஸில் ஏறி உட்காந்து எங்கே வந்து இறங்கணும்னு பார்த்திங்கன்னா மதுரை ஆரப்பாளையத்தில் வந்து இறங்கணும். அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். ஆரப்பாளையத்தில் வந்து இறங்கி அப்புறம் அங்கேருந்து திருமங்கலம் பஸ் ஏறி ஒரு வழியாக ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.